ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 2 நாள் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ அதை தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுனால இதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து இருக்கும். நான் வந்து அந்தளவுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். அதை வந்து அந்தளவுக்கு வந்து டீப்பாகவும் நான் எந்த கொண்டுட்டு போகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஏதாவது ஒரு ஃபுட்டில் நம்மளுக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும், இல்லை நம்மளுக்கு மேபி மிஷின்லேயே உட்கார்றதுனால எனக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து மிஷினில் உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 3 மாதமாகவே, இந்த மாதமும் சேர்த்து 3 மாதமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால் வந்து ஃபுல்லாக அலர்ஜி வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்து மெடிக்கல்லே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நைட் டைமில் வந்து மட்டும் தான் அந்த அலர்ஜி டேப்லெட் போடுற மாதிரி இருக்கும். சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து க்யூர் ஆகிடும். ஒரு 3 நாள் 4 நாள் வராது. திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைமில் வந்து இச்சஸ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரி ரொம்பவே வந்து ஒரு டாட் மாதிரி வரும். அப்போ ஃபுல்லாக வந்து பாடி ஃபுல்லாக வந்து வந்துடும். ஃபேஸில் வந்து எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் வரல. எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கும், இந்த இடத்துல வந்திருக்கும். அது கூட வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து இதில் ஆட் பண்ணுற பாருங்கள். எனக்கு எந்த அளவுக்கு வந்து ரேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னுமே வந்து சொல்லணுன்னா அது வந்து கம்மி. நான் ஃபோட்டோவில் காமிக்கிறதே உங்களுக்கு வந்து கம்மி. அதுக்கப்புறம் வந்து ஆகும் பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப இச்சிங்காக இருக்கும். எவ்வளோ நான் வந்து கண்ட்ரோல் பண்ணாலுமே என் கால் எல்லாமே புண்ணாகிற மாதிரி நான் வந்து கீறி விட்டுருப்பேன். ஏன்னா நைட் டைம்லேயும் ஆகும், டே டைம்லேயும் ஆகும். சொல்ல முடியாது நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வருதுன்னு கூட தெரியல. நான் என்ன சாப்பிட்டாலுமே அந்த இது வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போது ரெகுலராக ஒரு 6-5 டேஸாகவே தினமும் நான் மாத்திரை சாப்பிட்டாலுமே அதை வந்து க்யூர் ஆகாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் டாக்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அந்த நைட்டு வந்து இது பண்ண பார்த்திங்களா, மெடிக்கல்லே போயிட்டு சின்ன மாத்திரை தான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து நைட் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எனக்கு இந்த வயிற்றில் பூச்சி மாத்திரை கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அது வந்து எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து அன்றைக்கி அந்த பூச்சி மாத்திரை வாங்கும்போது எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு செகண்ட். ஒரு பூச்சி மாத்திரை மட்டும் இப்போ சாப்பிட சொன்னாங்க. ஒரு பூச்சி மாத்திரை மட்டும் 3ஆம் தேதி சாப்பிட சொன்னாங்க. இன்னொன்று வந்து 17ஆம் தேதி போட்டிருக்காங்க. தெரியுதா? இந்த சாப்பிட்டத உடனே இன்னுமே வந்து ஹெவியாக வந்து எனக்கு அதையும் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். கம்பெனியில் வேலை செய்யும் போதே எனக்கு வந்து அந்த மாதிரி ஆச்சு. அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து இச்சஸ் உங்களுக்கு வந்து இச்சஸ் ஆச்சு அப்படின்னா இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ஆம் தேதியே வந்து எனக்கு வந்து 2 செட் வந்து வாங்கிக்க சொன்னாங்க. 2 டேப்லெட் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நைட் டைமில் தான் அது வந்து போடணும். டே டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இச்சஸ் வந்தாலும் நம்மளால் போட முடியாது. ஏன் அப்படின்னா நான் ஒர்க் போயிருக்கேன், என்னால் போட முடியல. என்னால் அங்கே கண்ட்ரோலும் பண்ண முடியல. அந்த டே வந்து எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. நேற்று தான் சும்மா வந்து இந்த கை ஃபுல்லாகவே வந்து புதுன்னு அப்படியே புள்ளியாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு கை எல்லாமே வீங்கிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாமே வந்து ஆயிடுச்சு. ஃபேஸில் வந்து எனக்கு வரல, என்னன்னு தெரியல. ஃபேஸில் வந்து சுத்தமாகவே எனக்கு வந்து வரல. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணி அதிகமாக தண்ணி குடித்தோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து ஒரு அக்கா நர்ஸ் தான் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு. நேற்று முழுக்க அது ஒரு 4 லிட்டர் அந்த மாதிரி குடிச்சிருப்பேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு இதாச்சு. சரி இப்போ வீட்டுக்கு போனாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம 5:30 மணிக்கு வேலையை முடிச்சுட்டே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டு நேற்று வந்து போவேன். நேற்று இது வந்து நேற்று டேட்டோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து 3ஆம் தேதி, இது வந்து 4ஆம் தேதி, இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி. இன்றைக்கி வந்து எனக்கு இந்த
இச்சிங்ஸ்மே எந்த ஒரு இதுவுமே இல்லை. மெடிசன் வந்து ஒரு 3 மெடிசன் வந்து கண்டினியூவாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ளட் டெஸ்ட் எடுத்தேன் நேற்று. ஓகேங்களா, நேற்று தான் வந்து நேற்று கொடுத்துட்டு வந்தால் நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சு. ப்ளட் டெஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 10 பாயிண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது உங்களுக்கு. அதனால் ப்ளட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து சோரட்டி சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து காய்கறி ஐட்டம் அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. கீரை ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் மட்டன் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க சொன்னாங்க. இந்த இது ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து சத்து மாத்திரை நான் இப்போ வந்து எழுதி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக ரியாக்ட் ஆகிடும். இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மாத்திரையும் வந்து அலர்ஜிக்காக. இது வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்றது. இது 2மே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றது. இது வந்து போட்டோம் அப்படின்னா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ப்ளட்டு டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு ப்ளட்டு கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வருது. இன்னும் எதுவும் சொன்னாங்க, எனக்கு அது வந்து தெரியல. எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிச்சு அவங்க சொன்னதில். இப்போ என்னடானா எனக்கு ஃபுல்லாகவே ப்ளட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் வந்து நான் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு கம்பல்சரி நான் வந்து என்னோடய சாப்பாட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீரையை மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்க சொன்னாங்க. ஏன்னு தெரியல. அந்த சோரட்டி மட்டும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நாங்கள் நம்மளுக்கு வந்து சோரட்டின்றது அவ்வளோ சீக்கிரமாக வந்து கிடைக்காது, மட்டனோட இல்லைங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து ஆகும்னு நினைக்கவே இல்லை. அவங்க வந்து நிறைய சொன்னாங்க. இது மாதுளப்பழம் எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அந்த மாதிரி அத்திப்பழம் அதெல்லாமே வந்து எடுத்துக்க சொன்னாங்க. அதெல்லாமே வாங்கணும். சம்பளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோரட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ணும். இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து வீக் ஆகிடுவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ளட் வந்து இது பண்ண மாதிரி ஆகிடும். ப்ளட் வந்து எனக்கு ஏற்றுற மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் ப்ளட் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. இவ்வளோ கம்மியாக இருக்கவே கூடாது. 13 வந்து மேக்ஸிமம் ஆச்சு 13 ஆச்சு இருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் அலர்ஜி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து இது வந்து 9-8க்கு வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லியாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அங்கே ஒடிசாவில் இருக்கும்போதும் ஒரு டைம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு. என்னால் சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தலை சுற்றுறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே க்யூர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். திருப்பி இப்போ வந்து ஆயிருக்கு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு யாராவது ரொம்ப வீக்காக நினைக்கிறீங்க, இப்போ அடிக்கடி அலர்ஜி வருது, இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தோணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதிகமாக காய்கறி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. என்ன காய்கறி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு கீரை ஐட்டமே நீ கீரை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு எல்லாமே வந்து என்கிட்ட சொன்னாங்க. இப்போதைக்கு கீரை சாப்பிடாதீங்க. கத்திரிக்காய், முள்ளங்கி, வேறு எது சொன்னாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அவங்க டாக்டராக வந்து என்கிட்ட அந்த மாதிரி ரொம்ப அவங்க எனக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி பயமுறுத்துனாங்க என்ன. ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பயம் இல்லாமல் தான் போகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து சிவியர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கேட்டேன், ஒர்க்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஒர்க்குக்கெல்லாம் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த நல்ல சத்து உள்ளதா
எது வந்து ஹையாக இருக்கும் இந்த கேரக்டர் பீட்ரூட்டு தினமும் வந்து என்னோடய சாப்பாட்டில் கேரட் பீட்ரூட் சேர்த்துக்க சொன்னாங்க. தினமும் ஒரு மாதுளப்பழம் சாப்பிட சொன்னாங்க. வாரத்துக்கு 2 வாட்டாச்சும் சுவரொட்டி சாப்பிட சொன்னாங்க. சுவரொட்டி எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட்டை சொல்லுங்கள். எனக்கு அதை எப்போவுமே நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டது கூட கிடையாது. அதுவும் இல்லாமல் பூச்சி வயிற்றில் பூச்சி இருக்கிறது கூட வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பூச்சி மாத்திரை போட்டு தான் ஆகணும். எப்படி தான் நீங்கள் வந்து நல்லா ஃபுட்டாக சாப்பிட்றீங்க என்ன வேணாலும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பூச்சி மாத்திரை 6 மந்த்துக்கு 1 டைம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பூச்சி மாத்திரை நான் சாப்பிட்டதே இல்லை. ஒரு நாள் கூட நான் வந்து சாப்பிட்டதே இல்லை. நான் பிறந்த இது நாள் நினைவு தெரிஞ்ச நாள் இருக்குது. நான் இது வரைக்குமே எனக்கு பூச்சி மாத்திரை சாப்பிட்டது கூட இல்லை. அதனால கூட வந்து இச்சிங்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கே நான் வந்து முன்னெச்சரிக்கை சொல்கிறேன். 6 மந்த்துக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து 6 மந்த்துக்கு வந்து ஒன் டைம் நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால எடுத்துக்கோங்க. என்னங்க வேலைக்கு போகலையா? வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்திருக்காரு. என்ன வேணும்? இங்கே இருக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மெடிக்கலில் வாங்கி மெடிசன்ஸ் வந்து சாப்பிடாதீங்க. தயவு செஞ்சு முதல்ல வந்து பிளட் செக்கப் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மாவே வந்து மெடிசனை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். அது வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து இன்னுமே வந்து எப்படி சொல்கிறது அதிகமாக ஆகிற மாதிரி தான் அது வந்து ஆயிடுச்சு. ஒன்று நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளோட பாடியில் என்ன நடக்குதுன்றதை நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றது ஓகே. அது இல்லாமல் இப்போ வந்து 1 டைம் 2 டைம் அலர்ஜி ஆகுது அப்படின்னா ஓகே. இது வந்து 3 மந்த்ஸாக எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அது ரொம்பவே கிரிட்டிக்கலாகவும் ஆகும். அதே மாதிரி ரொம்ப டேஞ்சராகவும் ஆகும். எனக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ அலர்ஜி வரும், சரி மெடிசன் சாப்பிட்டா கம்மியாயிடுது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் மெடிசன் சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து கம்மியாயிடும். அதனால் நான் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து சஜஷன் பண்ணது என்னென்னா நான் எடுத்த மெடிசன் இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இப்போது அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா இந்த மெடிசன் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மெடிசன் தான் வந்து 5 டேஸ் எடுத்துகிட்டு திருப்பி வந்து 5 டேஸ் கழித்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அலர்ஜி இருக்கா இல்லை வந்து திருப்பி டேப்லெட் சாப்பிட்டதும் வருதா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அலர்ஜி வரல. ஏன்னா நேற்று நைட்டு போட்டது டேப்லெட் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து வரல. இன்றைக்கி நைட்டு வந்து டேப்லெட் போடணும். ஸோ வந்து 5 நாள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்னதுன்னு பார்க்கணும். தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா தயவுசெய்து சாப்பிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அலர்ஜி இருக்கிறவங்க கத்திரிக்காய் பூ அதுக்கப்புறம் வந்து இந்த இது இப்போ தான் வாயில் வந்துச்சு முள்ளங்கி அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. மீன் கூட முதல் கொண்டு மீன் சிக்கன் அதெல்லாமே வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான்வெஜ் இந்த சுவரொட்டி அப்படின்னா அது வந்து ப்ளட்டு ஓகேங்களா. அது ஒரு சுவரொட்டி சாப்பிட்டாவே நம்ம வந்து 10 மாதுளம்பழம் சாப்பிட்றதுக்கு அளவுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வாரத்துக்கு 2 வாட்டி என்ன எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போது நான் எந்த அளவுக்கு வந்து பிளட் லோவாக இருக்குன்னு நீங்களே யோசிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு சும்மா நார்மலாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு 1 டே 2 டேனா ஓகே. அதுவே வந்து மந்த்லி 2 மந்த்லி வந்து ஸ்டே ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த ப்ராப்ளமை திருப்பி அகைன் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் சஜஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்னா எப்போவுமே என்னோடய பாடி வந்து ஹைப்ரிடாகவே இருக்காது. என்னன்னா என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து டயர்ட்னஸாகவே இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், என்னால் வேலையே செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ எல்லாமே வந்து ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்லாம் தோணும். நிறைய டைம் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நிறைய சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கான ரீசன் வந்து இதுதான் எனக்குள்ளேயே இருந்திருக்கு. நான் அதை வந்து கண்டுக்கல. ஒருவேளை உங்களுக்கு வந்து
மெயின் விஷயம் கை கால் உதறல், அதுக்கப்புறம் வந்து தலை ஏதாவது சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா, பாடியில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் சாப்பிட்டாலும் நான் என்ன பண்ணாலுமே நான் ரொம்ப இதுவாக இருக்கனாலும் சாப்பிட்டாலும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிக்கலுக்கு போய் பார்க்குறது வந்து ரொம்ப 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 சேஃபு. அதனால தான் என்னால் வந்து 2 நாள் வந்து வீடியோ போட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து 5 டேஸ் கழித்து அவங்க என்ன டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இதை வந்து சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராச்சும் இதுலேருந்து தப்பிக்கலான்றதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பை பாய்.